ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜெனிஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான வீடியோட குளு குளு வீடியோட நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். ஸோ அது என்ன வீடியோன்றதை நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். பட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். அதே போல நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள வந்துட்டோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்த மாதிரி இன்னைக்கு வீடியோ வந்து ஒரு மாதிரி குளு குளு வீடியோன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ அது என்னன்னு பாத்தீங்கன்னா, சம்மர் தொடங்கிருச்சுங்க. வெயிலோட தாக்கம் பாத்தீங்கன்னா தாங்கவே முடியல, ரொம்பவே ஜாஸ்தியா இருக்குது. ஸோ இதுல இருந்து நம்மள வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், நம்மள எப்பயுமே ஹைட்ரேட்டா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம நிறைய தண்ணி குடிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி தண்ணி குடிச்சு நம்ம உடம்பெல்லாம் கொஞ்சம் ஹைட்ரேட்டா வச்சுட்டு இருக்கோம். ஸோ அது கூட அடிஷ்னலா நான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு 3 ட்ரிங்க்ஸ் வந்து சொல்லி கொடுக்க போறேன். எப்படின்னா ரொம்ப இந்த சம்மருக்கு ஏத்த மாதிரி ரொம்பவே சூப்பரா குடிச்சிங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியாவும் இருக்கும். அதே சமயத்துல நம்ம உடம்புக்கு வந்து நம்ம உடம்ப ஹைட்ரேட்டா வச்சுக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஒரு 3 ட்ரிங்க் தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா லஸ்ஸிங்கிறது வந்துட்டு கேர்ட்ல நம்ம செய்யறோம். தயிர் வந்து நம்மளுக்கு எவ்வளோ உடம்புக்கு ஹெல்தியான கேர்டை வச்சு நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு 3 டிஷ் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா நார்மல் லஸ்ஸி தான் பண்ணி காட்ட போறேன். 3 லஸ்ஸின்றது சொல்லியிருக்கேன் இல்லையா? ஒன்று வந்து நார்மல் லஸ்ஸி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட் லஸ்ஸி, மூணாவது வந்து சாக்லேட் லஸ்ஸி. இந்த 3 லஸ்ஸி எப்படி செய்யணுன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம செய்ய போறது வந்து கேர்ட் லஸ்ஸி, தட் மீன்ஸ் நார்மல் லஸ்ஸி. ஸோ அதுக்கு வந்து நான் என்னென்ன திங்ஸ் வேணுன்றதை நான் சொல்றேன் பாருங்க. இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு க்ரீமி கேர்டு வேணும். தயிர் வந்து நல்லா பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு க்ரீமியா இருக்கணும். ஸோ இந்த மாதிரி க்ரீமியான தயிர் வந்து எடுத்துக்கோங்க. இந்த க்ரீமி தயிர் எப்படி செய்யணுன்றது வீடியோ வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். வீட்லயே நம்ம வந்து ஹோட்டலுக்கு போனோம்னா எவ்வளோ க்ரீமியான கேர்டு வந்து கொடுப்பாங்களோ அந்த மாதிரி கேர்டு நம்ம வீட்லயே வந்து சில ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் ஃபாலோ பண்ணா சூப்பரான தயிர் வந்து நம்ம வீட்லயே செய்யலாம். அது வேணும்னா எனக்கு வீடியோ சொல்லுங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு எப்படி செய்யணுன்றதை சொல்லி காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி க்ரீமியான தயிர் வந்து எடுத்துக்கோங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு புளிக்காத தயிர் வந்து நம்மளுக்கு வேணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுகர். இதுக்கு வந்து நான் ஒயிட் சுகர் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஏலக்காய் தூளுமே நான் வந்து வீட்லயே தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஏலக்காய் பொடி எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு வேணும்னா சொல்லுங்க, நான் அடுத்த ஒரு வீடியோல உங்களுக்கு எப்படி செய்யணுன்றதை சொல்லி காட்டுறேன். அப்புறம் கார்னிஷ்க்கு வந்து நான் வந்து ட்ரை நட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் கார்னிஷ்க்கு. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இப்போ நான் வந்துட்டு ஒரு கிளாஸ்க்கு தகுந்த மாதிரி தான் லஸ்ஸி செய்ய போறேன். ஸோ அதுக்கு வந்துட்டு இந்த கரண்டி இருக்கு பாருங்க, இந்த மாதிரி குழி கரண்டி எடுத்திருக்கேன் இல்லையா? ஸோ இதுல வந்து இந்த கரண்டிக்கு வந்து 8 கரண்டி வந்து நான் தயிர் போட்டிருக்கேன். சுகர் வந்து ஒவ்வொருத்தவங்க சுகர் வந்து நீங்க ஜாஸ்தியும் சேர்ப்பீங்க, கம்மியாவும் சேர்ப்பீங்க. ஸோ நான் வந்து நார்மலா சொல்றேன், உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி குழிக்கரண்டி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி குழிக்கரண்டிக்கு நான் வந்து கரெக்டான ஸ்கூப்பு, ஃப்ளாட்டான ஸ்கூப்ல 1 2 3 சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இதுக்கு மேல சுகர் வேணும்னா நீங்க சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் நார்மலானதா இருக்கும். அப்புறமா ஏலக்காய் தூள் வந்து ரொம்பவுமே கம்மியா, சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன். இப்போ இதை எல்லாத்தையுமே நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணணும். இப்போ உங்களுக்கு வந்து எனக்கு நல்லா ஜில்லுன்னு குடிக்க பிடிக்கும்னா, உடனே நான் குடிக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இதுல வந்து ஒரு 2 ஐஸ் கியூப்ஸ் கூட போட்டுக்கலாம். இல்லைன்னா ஃப்ரிட்ஜ்ல வச்சு குடிக்கணும்னா நீங்க இப்படி செஞ்சு ஃப்ரிட்ஜ்ல வச்சு குடிக்கலாம். இப்போ வந்து இதை வந்து நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துப்போம். அவ்வளவுதான், இப்போ பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டோம். பாருங்க, நம்மளோட க்ரீமி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான லஸ்ஸி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ பாருங்க, இதுக்கு மேல நம்ம கார்னிஷ்க்கு வந்து இங்க நான் வந்து 2 ஆலமண்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து நீங்க கார்னிஷ் பண்ணி போட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா பண்ணலாம். இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் டேஸ்ட்காக தான். பிஸ்தா,
பாதாம் எது வேணா நீங்க வந்து கிரேட் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ சூப்பரான நம்மளோட லஸ்ஸி வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க, சூப்பரா இருக்கும் இந்த பஞ்சாபி லஸ்ஸி. ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் செகண்ட் லஸ்ஸி தான் நம்ம எப்படி செய்ய போறோம்ன்றத பார்க்க போறீங்க. செகண்ட் வந்துட்டு நான் வந்து சாக்லேட் லஸ்ஸி தான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். அதுக்கு வந்து கர்டு, அப்புறம் வந்து சுகரு, அப்புறம் இந்த ஹர்சி சிரப் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் கார்னிஷிங்காக வந்து சாக்லேட் எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சமா வந்து ஏலக்காய் பொடி. ஸோ இது எல்லாமே நம்ம போட்டு தான் வந்து இப்போ நம்ம செகண்டா வந்து சாக்லேட் லஸ்ஸி ரொம்பவே எம்மியா இருக்கும். கண்டிப்பா குழந்தைங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கிற மாதிரி ஒரு லஸ்ஸி தான். அஸ் யூஷுவல் நான் இந்த கரண்டியில தான் வந்து கேர்டு எடுத்திருக்கேன். ஸோ க்ரீமியான கேர்டு. இதுவும் பார்த்தீங்கன்னா 8, அதில் அந்த கரண்டியில் வந்து 8 கரண்டி எடுத்திருக்கேன். அப்புறம் சுகர் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போடுங்க. நான் போடுற சுகர் அளவு வந்து ரொம்ப நார்மலாக தான் இருக்கும். ஸோ இந்த கரண்டியில் ஒரு 3 கரண்டி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஹர்ஷி சிரப் இருக்கு இல்லையா, சாக்லேட் சிரப், அது வந்துட்டு ஒரு 3 டீஸ்பூன் வந்து நம்ம அதில் எடுத்துருக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஏலக்காய் பொடி போட்டு இப்போ இதை க்ளோஸ் பண்ணி மிக்சியில் வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படியே ஓட விடாதீங்க, சும்மா பல்ஸ் மோடில் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போதான் வந்து உங்களுக்கு நல்லா க்ரீமியாக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சூப்பராக நம்ம இப்போ பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இது வந்து நம்ம கிளாஸ்ல வந்து ஊற்றி சர்வ் பண்ணலாம். ஸோ சூப்பராக இது வந்து ரொம்ப ஹெம்மியாக இருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் இந்த லஸ்ஸி. ஸோ இதை வந்து நம்ம இப்போ கிளாஸ்ல வந்து போர் பண்ணிடலாம். ஸோ நல்லா வந்துட்டு எவ்வளோ க்ரீமியா எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு கார்னிஷிங்க்கு வந்து நான் இங்கே சாக்லேட் எடுத்து வச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த வெயிலுக்கு அப்போதான் ஃப்ரிட்ஜை விட்டு எடுத்தோம், அதுக்குள்ளேயே அது உருகிடுச்சு. ஸோ அதனால நான் பிச்சு பிச்சு அப்படி போட்டுக்கிறேன். ஸோ சூப்பர் எம்மியான சாக்லேட் லஸ்ஸி வந்து ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ட்ரை ஃப்ரூட் லஸ்ஸி, ரொம்ப ஹெல்த்தியான லஸ்ஸி இது. கண்டிப்பாக சின்ன பிள்ளைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் குடிக்கலாம், ரொம்பவே ஹெல்த்தியானது. இதுக்கு வந்து நான் என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பாதாம், பிஸ்தா, வால்நட். உங்களுக்கு என்ன ட்ரை நட்ஸ் பிடிக்குமோ நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதை ஃபர்ஸ்ட் நம்ம பவுடர் பண்ணி எடுத்துப்போம். பாதாம், பிஸ்தா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வால்நட்டு. நீங்கள் இதில் வந்துட்டு முந்திரி பருப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ட்ரை கிரேப்ஸ் இது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன நட்ஸ் பிடிக்குமோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து இந்த மாதிரி நான் பவுடராக பண்ணி எடுத்துட்டேன். ரொம்ப ஃபைன் பவுடர்லாம் வேணாம், கொஞ்சம் குறைன்னு இருந்தால் கூட நல்லா தான் இருக்கும். ஸோ அஸ் யூஷுவல் இதே மாதிரி நான் லஸ்ஸிக்கு வந்து அதே அந்த குழிக்கரண்டியில் 8 குழிக்கரண்டி வந்து கேர்டு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு இந்த க்ரீமியான கேர்டு எப்படி செய்யணும்னு சொல்லி உங்களுக்கு வீடியோ வேணும்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஹோட்டலில் நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி ரொம்பவே அந்த க்ரீமியான கேர்டு வந்து வீட்லேயே நம்ம சூப்பராக செய்யலாம். அதை நான் உங்களுக்கு எப்படின்னு செஞ்சு காட்டுறேன். ஸோ நான் இப்போ சுகர் போட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம நட்ஸ் பவுடர் இருக்கு இல்லையா, அதையுமே நம்ம போட்டு மிக்சி ஜாரில் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பல்ஸ் மோடில் வச்சு பிளெண்ட் பண்ணுங்க. ரொம்ப அப்படியே தடன்னு போட்டு அரைக்காதீங்க. பல்ஸ் மோடில் வச்சுட்டு பல்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டா போதும். ஸோ நம்மளோட சூப்பரான ட்ரை ஃப்ரூட் லஸ்ஸி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து ரொம்ப ஹெல்தியான லஸ்ஸி. கண்டிப்பாக எல்லாருமே எல்லா ஏஜ்காரங்களுமே இதை வந்து நீங்கள் குடிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் இப்போ கார்னிஷிங்காக நட்ஸ் வந்து மேலே வந்து கிரேட் பண்ணி போகிறேன். இது வந்து டோட்டலி ஆப்ஷனல். வேணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்படியே குடிச்சா கூட இந்த லஸ்ஸி ரொம்பவே சூப்பராக நல்லாயிருக்கும். ஸோ நம்மளோட சூப்பரான ஹெம்மியான ரொம்பவே ஹெல்த்தியான ட்ரை ஃப்ரூட் லஸ்ஸி வந்து இங்கே தயாராகிடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த 3 லஸ்ஸியுமே வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பஞ்சாபி லஸ்ஸி, சாக்லேட் லஸ்ஸி அண்ட் ட்ரை ஃப்ரூட் லஸ்ஸி ரொம்பவே சூப்பராக ஹெம்மியாக தயாராகிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து வந்துட்டுருக்கு. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோட நான் உங்களை வந்து அடுத்து மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.